பொம்மை முதல்வரின் அலங்கோல ஆட்சியில் அனைத்து துறைகளும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடுக்கடுக்கான சாட்சிகள் வரிசை கட்டி நிற்கின்றன. அண்மை உதாரணமாக நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பல்கலைக்கழகங்களால் உயர்கல்வித்துறையே சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று பிரபல கல்வியாளர்களே குமுறுகிறார்கள். அதன் ஒரு அங்கமான மருத்துவத்துறையும் தரம் தாழ்ந்து கொண்டிருப்பதுதான் விடியா ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சியின் தற்போதைய அவலமாகும். தமிழ்நாடு அரசின் அரசு மருந்தியல் கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறை, அடிப்படை வசதி குறைபாடு உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி இந்திய மருந்தியல் கவுன்சில் அனுப்பிய நோட்டீஸ் விளம்பர மாடல் ஆட்சியின் முதல்வர் ஸ்டாலினின் ஆணவத்தை சுக்குநூறாக்கியுள்ளது. சென்னை மற்றும் மதுரையில் உள்ள அரசு மருந்தியல் கல்லூரிகளில் பிஃபார்ம், எம்ஃபார்ம் பட்டப்படிப்புகளும், கோவை மற்றும் தஞ்சாவூரில் உள்ள கல்லூரிகளில் பட்டய படிப்புகளிலும் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அரசுக்கு சொந்தமான மருந்தியல் கல்லூரிகளில் ஆய்வு செய்த இந்திய மருந்தியல் கவுன்சில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை, மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வகுப்பறைகள், நூலகங்கள், கல்வி உபகரணங்கள் இல்லாததை பட்டியலிட்டு விடியா திமுக ஆட்சிக்கு பலமாக குட்டு வைத்துள்ளது. சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பிரச்சனைகளை 3 மாதங்களில் சரி செய்ய வேண்டும், இல்லையெனில் மாணவர் சேர்க்கை அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி இந்திய மருந்தாளுநர் சங்கம் பேராசிரியர் நியமனம், தனி முதல்வர் பதவி, விதிகளை பின்பற்றுதல் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி பொம்மை முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளது. 23ஆம் இம்சை அரசன் போல பொம்மை முதல்வருக்கு இணையாக விளம்பர வெறி கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவும் இணைந்து சுகாதாரத்துறைக்கு ஆட்சி முடிவதற்குள் மூடுவிழா நடத்தாமல் விடமாட்டார்கள் போல என்று வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள் மருத்துவத்துறை நிபுணர்கள்.